வலியை அண்டர்கோ பண்ணுறவனுக்கு தான் அந்த வலியோட வீரியம் தெரியும். நீ வெளிலேருந்து சொல்கிறத வந்து நீ உட்காந்து அழகாக சாப்பிட்டு ஒரு ஏசியில் உட்காந்து பேசுகிறதுலாம் வேலைக்கு ஆகாது. நம்ம மக்களே சொல்லுவாங்க, இப்போ நம்ம பேசுவோம், நீங்கள் என்னப்பா உட்காந்து ஜாலியாக பேசிடுறீங்க, இறங்கி வந்து பாரு. நம்ம எவ்வளோ தடவை நான் நினைப்பேன், அப்பப்போ நினைப்பேன். ஏன்னா இதே சென்னையில் நான் 20 வருஷம் பைக் எடுத்து ஓட்டியிருக்கேன், சேல்ஸ்மேனாகவே போயிருக்கேன். அப்போ ரோட்டில் போகும்போது தண்ணி அடிப்பாங்க தெரியுமா, வண்டியில் போயிட்டே இருக்கும்போது கார் போகும், நம்ம மேலே அடிச்சிடும் தெரியுமா, எவ்வளோ கோவம் வரும் தெரியுமா உங்களுக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட்டே போக முடியாது, அதை தொடச்சி கிடிச்சு சரி பண்ணி போகிறதுக்குள்ளே. இப்போ நான் கார்லேயே தான் போகிறேன் வரேன், தண்ணி இருக்குன்னா வண்டி நிறுத்திடுவேன் நான். ஒருத்தன் 2 வீலரும் நடந்து போகிறான்னா ஏன்னா எனக்கு தெரியும் அவனுக்கு எவ்வளோ கடுப்பாக அவனு வலி உணர்ந்துருக்கிறீங்க இல்லையா. உண்மையா இல்லையா? அது உண்மைதான் சார். இது நான் சொல்கிறது ஒரே ஒரு எக்ஸாம்பிளுங்க. இந்த மாதிரி வாழ்வியல் தத்துவங்கள் ஒரு நாளைக்கு 50 இருக்குது, 100 இருக்குது. குறுக்கு சந்தில் வண்டி ஓட்டும் போது ஒரு காலத்தில் 2 வீலரில் கார் போச்சுன்னா உடச்சி ஓட்டுறேன் நான். இன்றைக்கி நான் கார் எடுத்து போகும்போது அதே ஒருத்தன் உடச்சி ஓட்டும்போது எனக்கு என்ன கோவம் இருக்கு தெரியுமா. என்னடா மூளையே இல்லையான்னு உடனே உள்ளேருந்து ஒருத்தன் சொல்கிறான் எனக்கு, நீ எப்படி ஓட்டுன, கரெக்டாக இல்லையா? கரெக்டாக முட்டுற மாதிரியே வருவான் சார். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஒரு யங்ஸ்டர் இருக்கான், அவனுக்கு என்ன தோணுது, ஃபாரின் போயிடலாம்யா, ரோடே சரியில்லைங்க, ரோடு சரியில்லைன்னு இந்தியாவை அபேண்டன் பண்ணுவான். ஜஸ்ட் ரோடு எனக்கு வந்து இன்னைக்கு வண்டி ஓட்டும் போது இருக்க ஒரு கடுப்புல நான் ஃபாரின் தான். நான் சொல்றதெல்லாம் வந்து ரியல் ஃபேக்ட் அது. ஆக்சுவலா அத நான் அடக்க முடியாம சரி இந்த மாதிரி யோசிக்கிறான். இந்த மாதிரி 100கணக்கான விஷயம் இருக்கு சார்.